முகவரி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் மதிமுகவினுடைய உயர்நிலை குழு ஆலோசகர் நண்பர் திரு அந்திரிதாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். சார், இன்று பிஜேபியினுடைய பிரச்சார வியூகம் மீண்டும் ஜனவரி மாதத்திலிருந்து ஏறத்தாழ 4-5 முறை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்துவிட்டார் தமிழ்நாட்டுக்கு. மேலும் இப்போ பயணத்திட்டங்கள் வகுத்திருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? எந்த சூழ்நிலையை இது கை கொடுக்கும்? பிரச்சார வியூகத்தினால எந்த சூழ்நிலை உங்களுக்கு கை கொடுக்குறத கொஞ்சம் விரிவாக. கோடை அனலோடு இப்பொழுது அரசியல் கனலும் ஒன்று சேர்ந்து விட்டது. அதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெட்ப சூழ்நிலை கொஞ்சம் சூடு பிடித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். மோடியினுடைய வருகை பற்றி சொன்னீங்க. மீண்டும் மீண்டும் வருகிறார் மோடி. மீண்டும் மீண்டும் வருகிறாரே தவிர தமிழக மக்கள் மீண்டு வருவதற்கு ஏதாவது உருப்படியாக செய்திருக்கிறாரா என்பதுதான் இன்றைக்கு $1 பில்லியன் கொஸ்டினாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த திட்டத்தையுமே பெரிதாக சொல்லிவிட முடியாது. இயற்கை பேரிடர்கள் கூட மரியாதைக்குரிய விகே கேபினெட் துறை அமைச்சராக இருக்கின்ற ஒன்றிய அமைச்சர் ஒருவர் விகே சாமி அவர்கள் சொல்கிறார்கள், நிவாரண நிதியிலிருந்து நிதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சில நடைமுறைகள் இருக்கின்றன, அந்த நடைமுறைகள் முடிந்துவிட்டு தருவோம் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட குழுவெல்லாம் ஆய்வுக்குழு எல்லாம் கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகிவிட்டது. அறிக்கையும் கொடுத்து 1 மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது. இதுவரை பிரைம் மினிஸ்டர் நிவாரண நிதியிலிருந்து ஒரு பைசா கூட தமிழ்நாடு அரசுக்கு வரவில்லை. எப்பொழுதுமே தருகின்ற வருடத்திற்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டுக்கு ஒரு 450 கோடி தருவாங்க. அது 450 பிளஸ் ஒரு 450 900 crores தான் இவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இது சொல்கிறார்கள் நடைமுறையில் இந்த ப்ரொசீஜர்லாம் சரியா இருக்குன்னு அமைச்சர் சொல்றாரு. குஜராத்ல பெருவெள்ளம் வந்த பொழுது அடுத்த நாளே 1000 கோடி அள்ளி கொண்டு போய் கொடுத்தார்கள். அது ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதில்லை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆக எத்தனை முறை மோடி வந்தாலும் அவர் வருவார், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார். முடிந்தால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்வார். இது உழுவார் உலகத்திற்காணி என்று ஒரு திருக்குறளை சொல்வார். பழமொழிகள் சில சொல்வார். ஆனா என்ன நிலைமைன்னா, முள்ளு முனையில 3 குளம் வெட்டினேன், அது 2 குளம் பாழ்வெள்ள தண்ணி இல்லை, தண்ணி இல்லாத குளத்துக்கு வந்த 3 பேரா இல்ல 2 பேர் நொண்டி வரணும் கையில, இப்படிதான் இருக்குமே தவிர எந்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றியதாக எனக்கு தெரியவில்லை. என்னமோ மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, அப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா, பிகின் அப் இந்தியா, ஸ்டிட்டிங் இந்தியா, ஸ்டாண்டிங் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. தவிர என்னமோ விஞ்ஞானத்தையே இவங்க தான் கொண்டு கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மோடி பிறப்பதற்கு முன்பே இன்றைக்கு இந்தியா ஒரு பாகிஸ்தானுக்கு எதிரான போரிலே ஜெயித்திருந்தது. மோடி பேசுவதற்கு முன்பே இந்திய அரசியல் சாசனம் இயற்றப்பட்டிருந்தது. மோடி பள்ளி செல்வதற்கு முன்பே பக்ரானங்கள் அணை கட்டப்பட்டிருந்தது. மோடி 77லயும் 83லயும் ஏதோ MA படிச்சுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே கேள்விக்குரிய. ஆர்டிஐல போட்ட வரல. அப்படி படிச்சுதான் நினைச்சா கூட அது படித்து கொள்வதற்கு முன்பாடியே இந்த நாட்டில் எய்ம்ஸ் இருந்திருக்குது, IIT இருக்குது, IIM இருக்குது, உயர்ந்த சிறந்த பல்கலைக்கழகங்களா இருந்திருக்குது. இவர் விளக்கு பிடிக்கணும்னு சொன்னார்ல கொரோனா டைம்ல, அது பிடிக்கிறதுக்கு முன்னாடியே தாராப்பூர் அணுமின் நிலையம் இந்த நாட்டில் இருக்குது. எல்லாமே இருக்கு. என்னமோ இவங்க கொண்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. விஞ்ஞானம் அதனுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இவங்க செஞ்சது ஒண்ணும் கிடையாது. விஞ்ஞான ரீதியா கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னா இதுதான். ஏன்னா ஒரே ஒரு 9 என்கின்ற அந்த நம்பர், மொபைல் நம்பர் 9 ஆல் 10 அதை பயன்படுத்தி 7,49,800 பேர் போலியாக பதிவு செய்திருக்காரு. இதுல ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல இவங்க ஊழலை பத்தி பேசுறாங்க. 1,60,60,000 பேர் 8 அதாவது 10 நம்பர் 8 அது நம்பி போட்டிருக்காங்க. 3,440 பேர் இறந்து போய் விட்டார்கள். அவங்களுக்கு காப்பீடு இது மருத்துவ செஞ்சு காப்பீடு திட்டம் அது அமுல்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா CAG அறிக்கையை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா 7.5 லட்சம் கோடி இன்றைக்கு விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்திருக்கிறார். 2Gல விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதிச்சாங்க. எது CAG ரிப்போர்ட் கொடுத்து அது உத்தேச மதிப்பு தான். உத்தேச மதிப்பு கூட எப்படின்னா 1,76,000 கோடி. பூஜ்ஜியம் எத்தனை பூஜ்ஜியம் தெரியலன்னு சொன்னாங்க. இப்ப அது சார்ஜ் ஷீட் போடும்போது 35,000 கோடி ஆச்சு. ட்ரையல் வரும்பொழுது 10 பைசா கிடையாது. 1 பைசா 10 பைசா வாங்கினதா ராஜா வாங்கினதா கிடையாது. ஆனா அதை விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொல்றாங்களே தவிர இப்ப CAG அறிக்கை கொடுத்துட்டு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எடுத்தாங்க. நான் மனசாட்சிக்கு விரோதமான பேச வரல. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, யார் அறிக்கை கொடுத்தாங்களோ அந்த CAG அதிகாரிகள்லாம் இடமாற்றம் செய்திருக்கிறாங்க. ஆக இந்த நிலையில இதெல்லாம் ஜனங்களுக்கு போய் சேருது. இமெயில் யுகம், இன்டர்நெட் யுகம், தகவல் புரட்சி யுகத்துல இருக்கிறோம். இவையெல்லாம் ஜனங்களுக்கு போய் சேருது. அவங்க இருக்கிற அந்த யோஜனான்னு வரும். பிரைம் மினிஸ்டர் ஜன்தன் யோஜனா,
பிரைம் மினிஸ்டர் சுரக்ஷா சம்நிதி யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனா, யோஜனான்னு வருது. போஜனா இருக்குதான்னு சொன்னா கிடையாது. அண்மையில இன்னொரு புள்ளி வரத்து சொல்லுவாங்க, பொய்யிலே நீந்தி ஒரு புழுகன் தலைவனடி மோடின்றதுக்கு ஒரு புள்ளி வர சொல்லியிருக்காங்க. 25 கோடி பேரை நாங்கள் வறுமையினுடைய பிடியிலிருந்து மீட்டு விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குளோபல் இண்டெக்ஸ் என்ன சொல்றதுன்னா, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், பசி பட்டினிக்காக ஆய்வு செய்யறாங்கல்ல, அந்த இண்டெக்ஸ் என்ன சொல்றதுன்னா 2021ல 191 நாடுகள் ஆய்வு செஞ்சதுல இந்தியா 131வது இடம் இருக்கு. வங்காளதேசத்துக்கு பின்னாடி இருக்கு. 2022ல 131 நாடுகள்ல 107வது நாடா இருக்குது. இதை நான் சொல்லல, மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் நீட்டி முழக்கிறார்ல, நிதி எங்க போச்சு, 5 லட்சம் நிதி எங்க போச்சுன்னு கேட்கிறாருல, அவருடைய கணவர் மரியாதைக்குரிய பிரகலாத் பிரபாகர் தான் சொல்லியிருக்கிறாரு. வேணா படிச்சு பார்க்கணும், ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதுல எழுதியிருக்கிறாரு, இந்த 10 ஆண்டு காலத்திலே பிஜேபி இறக்கிய விஷம் இருக்கிறது, அதை மீண்டும் எடுப்பதற்கே 15 வருடங்கள் ஆகும்னு சொன்னாங்க. அவ்வளவு விஷத்தை போட்டுருக்காங்க, எல்லாம் லேபிள் ஓட்டிட்டாங்க. எல்லா திட்டங்களுமே மாநில அரசுடைய பங்களிப்பு இல்லாம எந்த திட்டம் இல்லை. ஆனா எல்லாம் இந்தியில பேர்ல இருக்குது. அது திட்டமும் புரியல, அந்த திட்டம் வந்து சாதாரண மக்களை போய் சேர்ந்ததான் கிடையாது. இவங்க பாக்கெட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. அது ஊழல் எல்லாமே. கர்நாடகாவில் போனீங்கன்னா 40% ஏன் தோத்துது, 40% கமிஷன் அப்படின்றதுனால தான். மத்திய பிரதேசல ஆண்டாண்டு காலமாக சவுகான் தான் இருந்தாரு, அதுல வியாபம் ஊழல் எல்லாமே வந்து இவங்க தான். கரப்ஷன் இஸ் வேர்ல்ட் வைட் ஃபினாமினன் அன்னைக்கு இந்திரா காந்தி சொன்னாங்க, உலகெங்கும் வியாபித்து இருக்கிறது. இவங்க தான் அதுல ஊழல திளைத்திருக்காங்க. அதனால தேசப்பற்று அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல தேசியம் தேசப்பற்று அப்படின்னு அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டுட்டு வராங்க. அதுவும் நல்லா சொல்லுவார். அவர் வந்து லட்சக்கணக்கான பெருமானம் உள்ள ஐபோன்ல ட்வீட் போட்டுட்டு வந்து ஜார்ஜியோ 8 லட்சம் கோடி மதிப்பு நினைக்கிறேன், ஜார்ஜியோ அர்மேனிய கோட் போட்டுக்கிட்டு 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்சர் ரோவர் கார்ல போயிட்டு, லட்சம் மதிப்புள்ள கென்னத் கோலே ஷூ போட்டுக்கிட்டு, லட்சம் மதிப்புள்ள கூப்பர் விஷன் கண்ணாடி வந்து சரி பண்ணிக்கிட்டு, கையில வந்து சுவிஸ் நாட்டினுடைய முவாடா வாட்சை பார்த்துக்கிட்டு இந்திய பொருட்களை வாங்குங்கள் சொன்னார். இதுல இருந்தே அவனுடைய தேசப்பற்று இருக்கு தெரியுது. அவர் சாப்பிட்ற அந்த உணவு இருக்குதுல்ல, அதோட தைவான்ல இருந்து வருது. காளான் தான் சாப்பிட்றாரு, 4 காளான் தான் ஒரு நாளைக்கு, வேற ஒன்றும் இல்லை. 1,25,000 ரூபாய் ஒரு காளான். இதை வந்து தனி ஃபிளைட்ல வருது. ஆக இப்படி இவங்க வந்து இந்தியாவை காப்பாத்துறாங்கன்னு சொன்னா ஒண்ணும் வந்து அது வந்து நாட்டுக்குள்ளேயே நாடு கடத்தப்படுகின்ற ஒரு நிலைமை. இது என்னன்னா இன்னைக்கு உச்சத்துல இருக்கிறது எதுன்னு சொன்னா, அரசியல் சாசனம் வந்து காப்பாற்றப்படுமா என்கின்ற கேள்வி, பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதனாலதான் இந்த ஜனநாயகத்திற்கான போர், சமூக நீதிக்கான போர்ன்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கும் அறைகூவல் எடுத்திருக்கிறாரு. அவர் தெளிவா சொல்லிட்டார், இங்க அருணாச்சல பிரதேசத்துல சீன ராணுவம் ஊடுருவிட்டு வந்து இன்னைக்கு வந்து 30 பகுதிகளில் சீன மொழியில பெயரிட்டு இருக்கிறாரு. அருணாச்சல பிரதேசத்துக்கே இன்னைக்கு பாஸ்போர்ட் தேவைப்படுற நிலைமை ஆயிடுச்சு. நாட்டினுடைய எல்லைகளை விட இவர்களால் பாதுகாக்க முடியல. இப்ப அவங்க சொல்றாங்க வந்து கச்சத்தீவு 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1974 கொடுத்த அந்த கச்சத்தீவை இவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தாரவாத்திருச்சு, கருணாநிதி விட்டு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வராங்க. இது வந்து ஒரு எந்த அளவுக்கு சார் இவங்க சொல்றதுல உண்மை இருக்குது? அதாவது கிராமத்துல சொல்றாங்க, கிடக்கிறது கிடக்க கழுவிய தூக்கி அரண்மனை வைனாங்க. நேரத்தைக்கு நீ என்ன செஞ்ச, 10 வருஷம் என்ன செஞ்சன்ற சொல்றதுக்கு இவங்க தயாரில்லை, எதுவும் இல்லை. அதனால 50 வருஷம் 60 வருஷம் போய் நேருவையும் காந்தியையும் தோண்டி எடுத்து ஜவஹர்லால் நேரு குடும்பம் தான் இந்த நாட்டை சீரழிச்சுது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வந்து இருக்குது. அதுக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு வடநாட்டு தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து உண்மையிலேயே சொல்ல போனா திமுக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு மறைக்கிறாங்க, வேற எதையும் சொல்ல முடியல அவங்களால. என்னுடைய நினைவு சரியா இருக்குன்னா 1974 ஜூன் மாசம் 29ஆம் தேதி இந்த ஒப்பந்தத்திலே திருத்தம் வர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அடுத்த மாதம் ஜூலை மாதம் வந்து 1974 ஜூலை மாதத்துல மாவட்ட தலைநகர்களிலே கண்டன கூட்டத்தை நடத்தி இருக்கிறது. அனைத்து கட்சி தலைவர்களும் அதை கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் காங்கிரஸ்ல இருந்த ஏஆர் மாரிமுத்து, அவர் தான் சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். அவர் கூட அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த தீர்மானத்தை எல்லாம் வழிமொழிந்து இருக்கிறார். அதனால கிடையாது. 2008 மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல போட்டாங்க. ஏன்னா பெரும்பாகு தீவுன்னு ஒரு தீவு இருந்தது, அதை மேற்கு வங்கத்துக்கு கொடுத்தாங்க. ஆனா கொடுக்கும்போது அதனுடைய அணுகுமுறை என்னன்னு சொல்லிட்டா, அது குத்தகை மாத்திரம்தான், குத்தகை உரிமை மாத்திரம்தான் அவங்க கிட்ட கொடுத்தாங்க. மற்றதெல்லாம் வந்து இந்தியாவை வச்சுட்டு இருந்தாங்க. அதனால அது வந்து மீட்கிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது வந்து 74 இந்திரா காந்திக்கும் பண்டாரா நாயக்காவுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தினுடைய விளைவாக அப்போ கூட 76 கடித போக்குவரத்து தான் அது சாராம்சமா காட்டுறாங்க. டாக்குமெண்ட்றாங்களா, ஒண்ணுல கடித போக்குவரத்து. அதுல கூட என்ன தெளிவா சொல்லி இருக்குதுன்னா,
இந்திய மீனவர்கள் அங்க கச்சத்தீவுக்கு அருகிலே மீன் பிடிக்கலாம், அவருடைய வலைகளை உலர்த்தி கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்க இருக்கின்ற புனித அந்தோனியார் கோயிலுடைய திருவிழாவுக்கு சாதாரணமாக பாஸ்போர்ட்லாம் தேவையில்லை, போய்விட்டு வரலாம் என்கின்ற சரத்துகள் இருக்கிறது. இவங்க என்னமோ மீனவர்களை பார்த்து கடல் தாமரை மாநாடு நடத்தினாங்களே, இதுவரை மீனவ அமைச்சகம் சொல்லிட்டு ஒன்று அமைக்கிறேன்னு சொன்னாங்க, இதுவரை அமைச்சாங்களா? தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னைக்கு கோஷம் வந்திருக்காங்க, டென்ஷன்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன கொலையே நடக்கல, மீனவர்கள் படுகொலை செய்யப்படலையா? 2017 பிரிட்ஜோன் ஒரு இளைஞர், 22 வயது இளைஞன், கல்லூரி படிக்கிறவன், அவன் வந்து தலையில சுட்டு சிங்கள ராணுவம் சுடப்பட்டு இறந்திருக்கிறான். 20 பேர்ல வந்து 2016 பேர்லுமே 225 படகுகள் கபலீகரம் செய்யப்பட்டது, அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க, கன்ஃபிஸ்கேட்டட். அதுக்கப்புறம் அதை மீட்டு கொண்டு வருவதற்கு கூட இந்திய சர்க்காருக்கு வந்து சக்தி கிடையாது. அந்த சின்ன சுண்டைக்காயின கூட மிரட்ட முடியாது. இவங்க வந்து இப்ப சீனாவை மிரட்டுவாங்களா? முடியாது. இப்ப இதுல இலங்கையிலிருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை தலைவர் எழுதியிருக்காங்க, அதாவது வந்து எங்களுக்கு அச்சுறுத்தல், பக்கத்து நாடுகளிலிருந்து எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது, அந்த அச்சுறுத்தல் காரணமாக நாங்கள் இன்னொரு நட்புறவு நாடுகளை நாங்கள் தேட வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறோம். இப்போ இந்தியா இந்த மாதிரி கட்சித்துக்கு நாங்கள் மீட்டுக்குவோம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா நாளுக்கு நாள் இலங்கை மீது ஒரு வெறுப்புணர்வை விதைத்து வருகிறது. அதனால் நாங்கள் இன்னொரு நட்பு நாடை எங்களை பாதுகாப்புக்காக தேட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் என்று அந்த பத்திரிகை தலையங்கத்தில் எழுதுது. இது இப்போ அவங்க இன்னொரு நட்பு நாடு அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சீனாவை போயிட்டு வந்து உறவு அது என்னன்னா காங்கிரஸ் காலத்துல இருந்தாங்க, யார் இவங்க எல்லாத்தையும் 19 வருஷம் காங்கிரஸ் காலத்துல இருந்து இன்றைக்கு இருக்கின்ற பிஜேபி ஆட்சி வரையில அயலுறவு கொள்கை என்று ஒன்று இருக்கிறது. அந்த அயலுறவு கொள்கை எப்படி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இலங்கைக்கு ஒட்டினார் போல் தமிழ்நாடு இருக்கிறது சொன்னால் அந்த அரசாங்கத்தினுடைய கருத்தை கேட்க வேண்டும். எப்படி இந்த வங்கதேசத்துல ஒரு பிரச்சனை வரும்போது மேற்கு வங்கத்துல தீஸ்தா நதிக்கரை பிரச்சனை வந்தது. அப்பொழுது வந்து வங்கதேசத்துக்கு வந்து மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது போனார். ஆனா போறதுக்கு முன்னாடி அந்த சம்பந்தப்பட்ட தீஸ்தா நதி சம்பந்தப்பட்ட மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை கூட்டிக் கொண்டு போனார். ஆக அந்த அடிப்படையில தான் அந்த வெளியுறவு கொள்கை வகுக்கப்பட வேண்டும். இது காங்கிரஸ் காலத்திலிருந்து இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரையில தமிழ்நாட்டிலே, அது எம்ஜிஆர் இருக்கிறாரோ ஜெயலலிதா இருக்கிற யார் இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை, தமிழ்நாட்டினுடைய முதல்வரை அங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகளை கலக்காமல் ஒரு முடிவு எடுக்கின்ற காரணத்தால் தான் ஈழப் பிரச்சனை இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போய்விட்டது. உள்ளதும் போச்சுதான் நொல்ல கொண்டாடுற மாதிரி இப்பொழுதும் அவர்கள் நாம் அமைதியாக இருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறார்களா என்று சொன்னால் கிடையாது. இது போன்ற பிரச்சனைகள் அவங்க தொக்கி நிற்குது. சீனாக்காரன் வந்து அவங்க கண்டிப்பா நாடுவாங்க, நம்ம இந்தியாவுக்கு தாக்குதல் இருக்கிறதால சீனாவை தான் நாடுவாங்க. நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, அண்மையிலே ஒரு நவீன போர்க்கப்பல், உளவு கப்பல் இன்னைக்கு கச்சத்தீவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இந்தியாவை நோக்கி அவர்கள் தளவாடங்களை நோக்கி வைத்திருந்தாங்க. இவங்க என்ன செய்ய போறாங்க? சீனாவை எதிர்த்து இதுவரை ஏதாவது பண்ணியிருக்காங்களா? நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்ற வருடம் 2023 ஜனவரி 21 டெல்லியிலே ஆல் டிஐஜிஸ், இந்தியாவில் இருக்கிற அனைத்து டிஐஜிக்கு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அதுல என்ன செய்தி சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால், கிழக்கு லடாக் பகுதியில் இருக்கின்ற 65 ரோந்து பாயிண்ட்டுகளிலே 26 ரோந்து பாயிண்ட்டுகளை சீனாவசம் போய்விட்டது, பிடிக்கிட்டாங்க. அவங்க ரோந்து பாயிண்டிலே நமக்கு இல்லை, நம்முடைய ரோந்து பாயிண்ட்ல கபலீகரம் செய்துட்டாங்க. ஆக என்ன விதமான அயலுறவு கொள்கையை கடைபிடித்திருக்கலாம் என்று நமக்கு தெரியவில்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் மீண்டும் தாக்குதலுக்கு ஆளாவர்கள் அந்த மீனவர்களாக ஒழுங்கா இருக்காங்களா? அவங்க படகுகள் இல்லை, அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது, அவங்கள அச்சுறுத்தல், அப்பப்போ வர்றாங்க, அடிக்கிறாங்க, போயிடுறாங்க. பிரிட்ஜோ என்கின்ற இளைஞர், அவரோடு சேர்ந்து 2 இளைஞர்கள் ரொம்ப குண்டடிப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். பிரிட்ஜோ இறந்து போயிட்டாங்க. ஒரு மீனவர் கூட கொல்லப்படவில்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடந்து வந்த தாக்குதல். அதனால இவருடைய அயலுறவு கொலை இப்ப கூட இவங்க வந்த பிறகு ஒன்றும் வந்து அது வந்து இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இருந்தாரு, இப்ப ஜெய்சங்கர் இருந்தாரு, போறாங்க வர்றாங்களே தவிர ஒரு உருப்படியான காரியம் 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம்னு சொன்னாங்க, இதுவரையிலும் கிடையாது. இன்றைக்கு இலங்கையிலே இவ்வளவு பெரிய இன அழிப்புக்கு வந்து காரணமாக இருந்தவர் அந்த நாட்டினுடைய எழுத்தாளர் கவிஞராக இருக்கின்ற தர்மபாலா. அந்த தர்மபாலாவுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு போஸ்டல் இது வந்து அஞ்சல் தலையை வெளியிடுகிறது. அப்படின்னு சொன்னால் இவர்கள் என்ன விதமான அயலுறவு கொள்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. தெளிவாக இருக்கிறது உங்களுக்கு கருத்து. இந்த இறுதியாக நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அதாவது பூரா விஐபி வேட்பாளராக இருக்காங்க, அதெல்லாம் வசதி படைத்தவர்களாக இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்னராக இருக்கக்கூடியவர்களை இதை சென்ட் பண்ண வச்சு வேட்பாளராக போடுறாங்க. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கல்லூரி முதலாளிகளாக பார்த்து வேட்பாளர்களாக போட்டிருக்கிறாங்க. மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவரை கொண்டு வந்து நீலகிரியில் போட்டிருக்காங்க. இந்த
மிக முக்கிய விஐபிகளா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்து வேட்பாளராக போடுறாங்க. இந்த விஐபி வேட்பாளர்களாக போட்டு அந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு என்ன இந்த அதை பத்தி எப்படி? பிஜேபியில வந்து பெரும் பண முதலைகளுக்கு முதலிடம் தருகிறார்கள். இரண்டாவது கல்வெட்டு ரவி போன்ற மிகப்பெரிய தேச தியாகிகள் அக்யூஸ் நம்பர் 1 இருக்கின்றவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். நீங்க எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்களுடைய அந்த பட்டியல்லாம் எடுத்து ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை எஃப்ஐஆர் ஒவ்வொருத்தர் மேல இருக்குதுன்னு தெரியும். பால் கனகராஜ் அவருடைய சட்டத்துறை செயலாளரே சொல்லியிருக்கிறாரு, இவங்கெல்லாம் என்ன வந்து தேசபக்தியோடவா எங்க கட்சிக்கு வராங்க, அவங்க காப்பாத்திக்கிறதுக்காக வர்றாங்கன்ற மாதிரி அந்த சூழ்நிலையில தான் இருக்குது. எத்தனை பேரை இறக்குமதி பண்ணாலும் இன்றைக்கு வடநாட்டிலேயே வந்து சரியான சூழல் கிடையாது. 200 தாண்டுவது என்பது மோடியினுடைய அந்த பிஜேபி கூட்டணிக்கு நிச்சயமாக வந்து வாய்ப்பே இல்லை என்பதை போல வந்து சூழ்நிலைகள் மாறி. எப்படி சொல்றீங்க 200 தாண்ட மாட்டாங்க எப்படி சொல்றீங்க? இல்ல போன தடவை எலெக்ஷன்ல 2014 2019 உச்சத்திலே மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் வாங்கிய 200க்கு மேற்பட்ட தொகுதிகளிலே தான் ஒரு 45% வாக்குகளை பெற்று இருக்கிறார்கள். இப்பொழுது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள்? சப்கா சாத் சப்கா விகாஸ் 2 லட்சம் கோடி பேருக்கு வந்து ஒரு வருடத்துல 2 கோடி பேருக்கு வேலைன்னாங்களே, எங்க வேலைன்னு காமிக்க சொல்லுங்க. எத்தனை தொழிற்சாலைகளை திறந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. காங்கிரசினுடைய ஆட்சி காலத்துல 250 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த பொதுத்துறை நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 45 நிறுவனங்களை லாபமாக கொண்டிருக்கிற நிறுவனங்களை இன்னொரு விற்று விட்டார்கள். எல்லாம் அவுட் சோர்சிங். இன்னைக்கு வந்து ஹெச்எஃப்னு இருக்குது. ஆவடிக்கு முகமும் முகவரியுமாக இருப்பது எதுதான் சொன்னா ஹெச்எஃப், ஓசிஎஃப் இது போன்ற பாதுகாப்புத்துறை கேந்திரங்கள் தான். அதெல்லாம் இன்னைக்கு ஹெச்எஃப் நம்ம ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரின்னு கூப்பிட முடியாது. ஏவிஎன்எல் ஆர்மூர்டு வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட் தான் கூப்பிடுறாங்க. இந்த பகுதிக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாநகராட்சி அந்தஸ்து வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் கொடுத்த முகமும் முகவரியும் தான். 1955 ஜனவரி 10 தான் இங்க வந்து காங்கிரஸ் முதல் மாநாடு நடைபெற்றது. அதுதான் சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டின்னு சொன்னாங்க. காந்தி அவர்கள் தான், நேரு அவர்கள் தான், காமராஜர் எல்லாம் இருந்தாங்க. அதை எடுத்த பிறகு 61 வருடத்துல தான் வி.கே. கிருஷ்ணமேனன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது இங்க வந்து மோடி அவர்கள் ஹெச்எஃப் தொழிற்சாலை எல்லாம் திறந்து வைக்கும் போது சொன்னார், இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் தான் நான் வணங்குகின்ற ஆலயங்கள் சொன்னார். ஆலயம் சொன்னதுனால என்னவோ மோடி இடிக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லா பொதுத்துறை நிறுவனமும் இன்றைக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்க வந்து தொழில்துறை வந்து முன்னேறுன்னு தெரியல. எல்லாத்தையும் கொண்டு போய் ஈடியை வச்சுக்கிட்டு அதெல்லாம் ரெய்டு மூலமா நிறைய ஏர்போர்ட்டுகளையும் நிறைய விமான நிலையங்களையும் அதானிக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற செயலைத்தான் இன்றைக்கு மோடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது யாருக்கான அரசாங்கம் என்பது வந்து எப்படி தெரியும் சொன்னா ஆர்டிஐல போட்டு கேட்கும் போது 24 லட்சம் கோடி கார்பரேட்டுகளுக்கான கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்த அரசாங்கம். கார்பரேட் டாக்ஸை வந்து 33% 21% குறைத்து இருக்கிறது. இது யாருக்கான அரசாங்கம் என்றது மக்கள் வந்து இன்றைக்கு தெளிவாக புரிய ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இது வந்து அரசியல் சாசனத்தை காப்பாற்றுகின்ற ஒரு தேர்தலாக இருக்க போறது. அதனால நான் அடிக்கடி சொல்வேன், 18 நாள் நடந்த மகாபாரத யுத்தம் எப்படி யுகம் யுகமாக காலமாக பேசப்படுகிறதோ அப்படி இந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலும் பேசப்படுகிறது. காரணம், இங்கே வந்து ஜனநாயகம் என்பதை காப்பாற்ற வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம். என்றைக்கு 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு எந்த நாடாளுமன்றத்திலும் விவாதிக்காமல், யாருக்கும் தெரியாமல், நிதி அமைச்சகத்துக்கே தெரியாமல், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கே தெரியாமல் வந்து உடனடியாக ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த பொழுது நீதிமன்ற ஜனநாயகம் என்கின்ற தூண் வந்து உடைந்து போய்விட்டது. அதற்கு பிறகு ஒரு லோயா என்கின்ற நீதிபதி வழக்கில் அமித்ஷா சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரித்தவர் லோயா, அவர் மர்மமான முறையில் இறந்து போய்விடுகிறார். இவர் ஏன் இறந்தார் என்பது இதுல சந்தேகம் இருக்கிறது என்று அவருடைய சகோதரி வந்து ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அப்போது 10ஆம் நிலையில இருந்த மிஸ்ரா என்பவரை தான் வந்து அதுல போடுறாங்க. அப்போதான் முதலாக இந்திய வரலாற்றிலேயே 2018 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி செலமேஸ்வர், ரஞ்சன் கோகாய், லோக்கூர், குரியன் ஜோசப் என்கின்ற 4 உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் முதலாக வீதிக்கு வந்து இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் என்பது வெளியிலே இருந்து யாரோ சிலரால் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படுகிறது என்று என்றைக்கு பேட்டி கொடுத்தார்களோ அன்றைக்கு நீதிமன்றம் என்கின்ற அந்த தூண் உடைக்கப்பட்டு விட்ட அந்த சூழ்நிலையிலே ஒரு முக்கியமான வழக்கிலே ஐடி ஆக்ட் 2000ல 66A என்கின்ற பிரிவு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது, பேச்சுரிமை என்கின்ற அந்த பிரிவு தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் அந்த 66A கோட் ஆஃப் அதை ரத்து செய்ததோ அன்றைக்கே எழுத்துரிமை பேச்சுரிமை என்கின்ற அந்த தூண் உடைபட்டு போய்விட்டது. என்றைக்கு சிபிஐயினுடைய டைரக்டராக இருந்த அலோக் வர்மாவை இரவோடு இரவாக நீக்கிவிட்டு
டெல்லி போலீஸை கொண்டு வந்து அங்கே இரவோடு இரவாக நிறுத்தினார்களோ அன்றைக்கு எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் என்கின்ற அந்த 4வது தூணும் உடைபட்டு இந்திய ஜனநாயகம் இன்றைக்கு காப்பாற்றப்படுமா என்ற ஏங்கிக்கின்ற நிலைமைக்கு வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாததுல ஒண்ணும் இல்லை. இவர் என்னென்ன மாய்மாலம் பண்றாருன்றதெல்லாம் வந்து நிச்சயமாக தெரியும். அதனால நீங்க சொல்ற மாதிரி வடநாட்டிலேயே இது எடுபடாது. வேணுமானா குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்துல வேணா ஒரு போன தடவை வந்து 80ல 73 ஜெயிச்சாங்க. இந்த தடவை ஒரு 53 ஜெயிக்கலாம். அவ்வளவுதான் தவிர அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் ஏரியாஸ்லயே இன்னைக்கு அவங்க வருவதற்கான வாய்ப்பு இல்லை. தென்னகத்துல வந்து அவங்க வந்து ஒரு 15 பிடிச்சாவே அதிகபட்சம்ன்ற மாதிரி இருக்கு. ஆக அந்த நிலைமையில இருக்குது. பீகார்ல இவங்க கூட்டணிக்கு மறுபடியும் தாவி போனதுனால நிதிஷ்குமார் தன்னுடைய வலுவை இழந்து விட்டார். ஹரியானா, பஞ்சாப்ல எல்லாம் விவசாய போராட்டங்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறது. மம்தா பானர்ஜி இப்பொழுது வந்து இவர்களோடு ஒத்து வரலை என்று சொன்னாலும் கூட ப்ரீ போல் அலையன்ஸ்ல நான் இல்லைன்னா கூட போஸ்ட் போல் அலையன்ஸ்ல நான் இந்தியாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறேன் என்கின்ற நிலைமையை எடுத்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மியினுடைய தலைவராக இருக்கின்றவர் அவங்களுடைய அதாவது ஒருத்தருக்கு தோல்வி பயம் வந்துட்டா என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுதான் கெஜ்ரிவால் அரசு. இந்த நேரத்துல யாராவது அனுதாபம் வரும் தெரிஞ்ச பிறகு ஒரு மாநில முதல்வரை போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த துணிச்சல் வச்சுட்டு அவங்க இதெல்லாம் செய்யறாங்க? இல்ல அதுதான், அதாவது அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு புரியல, ஒரு ஆத்திரம் வருது. அதனாலதான் வந்து 30 கோடி ரூபாய் கொடுத்து அப்ரூவர் ஆக்கியிருக்காங்க. அரவிந்தோ பார்மசின்னு சொல்லிட்டு அதனுடைய அதிபராக இருக்கின்ற சரத் அவர்களை வந்து அரசு செய்யறாங்க. இந்த அந்த லிக்கர் பாலிசி கொள்கை சம்பந்தமான வழக்குல அரசு செய்யறாங்க. அரசு செஞ்ச 5வது நாள் 5 கோடி ரூபாய் கைமாறுகிறது. பிஜேபியினுடைய எலெக்ஷன் பாண்டுக்கு போது அதுக்கு பிறகு பிணை வழங்கப்படுகிறது. பிணை வழங்க 4 மாதத்துக்கு பிறகு 25 கோடி ரூபாய் மீண்டும் கைமாறுகிறது. பிஜேபிக்கு போகுது. பிஜேபிக்கு போன பிறகுதான் வந்து அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்து அந்த வாக்குமூலத்துல தான் வந்து மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேள்வி கேட்டார். அது இன்னைக்கு வந்து தலைப்பு செய்தியா வந்து என்ன கேட்டார்னு சொன்னா, ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணிடுவீங்கன்னு சொன்னா, நான் கூட இப்போ வாக்குமூலம் கொடுக்குறேன். இந்த ஊழல் வழக்குல அமித்ஷாவும் மோடியும் சம்பந்தப்பட்டிருக்கான்னு நான் சொல்றேன். அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியுமா, அவங்களை கைது செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. நீதிமன்றம் திகைத்து தான் நின்று இருக்கிறது. ஆகவே எல்லாமே இப்போ வந்து இடி எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்து கைமாறி இருக்கிறது. இப்போ வந்து ஒரு 4000 எலெக்ஷன் பாண்ட்ஸ் காணல. அதனால உச்ச நீதிமன்றம் சீரியல் நம்பர் பிரகாரம் கொடுங்கடான்றாங்க. அந்த 6000 பாண்டு, அதாவது ஆர்டிஐல கேட்கும் போது 28,000 பத்திரம், அதுக்கு பிறகு நீதிமன்றத்துல வந்து அந்த எஸ்பிஐ கொடுக்கும் போது 22,000 பத்திரம், 6000 பத்திரம் எங்க? ஆக இப்படி பல லட்சம் கோடியை வந்து பிஜேபி கபலீகரம் செய்து கொண்டு பெரிய முதலாளிகளை வளைத்து போட்டு எந்த விவாதமும் இன்றைக்கு வடநாட்டில் இருக்கின்ற அந்த ஊடகங்களில் இருப்பதில்லை. எல்லாமே விலைக்கு வாங்கிட்டாங்க. கிளீன் பர்ச்சேஸ். அதனால அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நிற்கிறார்கள். ஆனால் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை வந்து சாதாரண நினைக்க கூடாது. வாத்து இருக்குதுல்ல, சாதாரண நீந்துவது மாதிரி தான் இருக்கும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா பெடலிங் நடக்கும். அவ்வளவு அண்டர் கரண்ட் வேகமாக இருக்கிறது. மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இனியும் மோடி ஏமாற்ற முடியாது. 3 முறை ஏமாற்றி விட்டால் 3வது முறை மக்கள் நிச்சயமாக தெளிந்த நீரோடையாக முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் இருக்கிறோம். நன்றி சார், உங்களுடைய விரிவான பதில். நன்றி சார்.